ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு எப்படி பென் சாய்ஸ் வந்து பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து 3 hours கண்டினியூஸாக அந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. அப்போது பென் வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து அதில் ப்ளே பண்ண போகுது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பென் வந்து லைட் வெயிட்டட் பென்னாக இருக்கணும். வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கை ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அதே ஸ்பீடில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா அழகாக எழுதுவோம், ஆனால் போக 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 நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாறும். ஸோ நீங்கள் பென் சாய்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் எடுக்கிறீங்கள, அந்த ஸ்பீட் எடுக்கும்போது எந்த பென்னில் எழுதுனா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் வந்து இந்த 3 பென்னை வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு பைலட் V5 எழுதி பார்த்தேன், எனக்கு அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் பைலட் V7க்கு போனேன். பைலட் V7ல் எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா, அதான் லாஸ்ட்டில் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் எடுக்கிறோம்ல, அங்கே வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை. அது ரொம்ப ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதனால் நான் பைலட் V7ஐயும் நான் வந்து இது பண்ணலை. அதுக்கப்புறம் பென்டலுக்கு ஷிஃப்ட் ஆனேன். பென்டலில் வந்து நிறைய பாடி டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் அலாய்ட் மெட்டல் டைப் அப்படியும் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளிப் டைப் பென் வந்தது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பென் இருக்குது. நான் எல்லாமே எழுதி பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த பென்டலோட ஃப்ளோ, அந்த இங்க் ஃப்ளோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பாடி பார்ட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ அட் லாஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஃப்ளேர் டைப் பென் இருக்குல்ல, நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதோட பாடி பார்ட்டையும் பென்டலோட ரீஃப்லையும் எடுத்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து க்ரிப் கிடைக்கல, உங்களுக்கு கை கொஞ்சம் ஸ்வெட் ஆகும், உங்களுக்கு க்ரிப் கிடைக்கல அப்படின்னா ரிப்பர் கூட தனியாக வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரப்பர் பேண்டை நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே நல்ல க்ரிப்பாக தான் இருக்கும். எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, லைட் வெயிட்டும் கூட. ஸோ நான் வந்து இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் தான் உங்களுக்கு என்ன சாய்ஸ் ஆஃப் பென் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நிறைய டெஸ்ட் எழுதி எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஓகே ஃபைனலாக ஒரு பென்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பென் சாய்ஸுக்கு முன்னாடி நான் எப்படியும் ஒரு 7 டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் பென்ஸில் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு 7-8 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த பென்னு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் ஆனேன். இப்படி ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் ஆனேன். ஸோ பென் இந்த பென்னில் எழுதணும் அந்த பென்னில் எழுதணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதில் எழுதுறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ கோ வித் தட். எனக்கு இது செட் ஆகுது அதனால உங்களுக்கும் இது செட் ஆகும் அப்படி கிடையாது. நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் டைப் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்க்கு எது நல்லா வருது, எது வந்து ஸ்பீடு கொடுக்குது அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.